அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கண்ணே. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தம்பி என்ன அவங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. அது எப்படின்னா, அவருடைய தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ அவங்க அப்பாட்ட செலவுக்கு வாங்குகிற பணத்தை சேமித்து வைத்து ஒரு கிஃப்ட்டு, அவங்க அப்பாவுக்கு பிடித்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல. அவங்க அப்பா ஆசையோடு பார்த்து, என்னப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி அதை திறந்து பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க. அந்த தம்பிக்கு பாருங்கள், தன்னுடைய அப்பாவுடைய ஆசை என்னன்னா, அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர். அப்போ தன்னுடைய அப்பாவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்தேன். அப்படியே அவங்க அப்பா அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மகிழ்கிறாரு மயனை. ஆகா, என்னுடைய தலைவன் படத்தை வாங்கி கொடுத்துருக்கிறான்னு அப்படி கொஞ்சிட்டு அந்த படத்தை அப்படி பார்க்குறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம். இன்றைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி அதிகமாக கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் நிறைய பார்த்தோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படம் வீட்டில் வைக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல, அன்றைக்கி கூட நம்ம சமீபத்தில் ஒரு புகைப்பட கடை ஃபோட்டோ வைக்கிற ஒரு கடை மீனாட்சி அம்மன்கிட்ட சாமி படம் எல்லா படமும் வச்சுருக்காரு. பார்த்தா கேப்டன் படத்தை வச்சுருக்காரு. என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சொல்கிறாரு, இப்போ கேப்டன் விஜயகாந்த் படம் இருக்கான்னு சொல்லி எல்லோரும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. யார், எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாத ஒரு பெருமைங்க. இன்றைக்கி அரசியல் நடிகர் அப்படி பார்க்காம தன்னுடைய வீட்டில் ஒருவராக நினைத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் காரில் வைக்கிறாங்க, வீட்டில் வைக்கிறாங்க, வணிக நிறுவனம், கடைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தா கேப்டன் விஜயகாந்த். அதில் இப்போ ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வச்சோடனே, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை வச்சோடனே அங்கே ஒரு வைப்ரேஷன் உருவாகுது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது. எல்லோரும் மக்கள் பார்த்த உடனே அங்கே ஒரு கடையில் வச்சா கூட வர்றவங்க அவர் முகத்தை பார்த்த உடனே அப்படி அங்கே ஒரு இதே மாறிடுதுன்றாங்க சூழ்நிலையே. அதே நேரத்தில் வியாபாரமும் முன்னை விட அதிகமாக நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு மக்கள் தங்களுடைய வீடுகளில் வைத்து வழிபடுற அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். பூஜை ரூமில் பூரா இன்றைக்கி கேப்டன் படம் இருக்குது. கேப்டன் அவருடைய பிறந்தநாள் கடந்த இப்போ ஒரு மாதம் போச்சு, ஆகஸ்ட் 25 அவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணுற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பரவிக்கொண்டே இருக்கிறது. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புகழை யாரும் மறைக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு சாட்சி. தன்னுடைய தந்தைக்கு பிடிக்குதுன்னு சொல்லி மகன் வாங்கி கொண்டு அந்த கிஃப்டை கொடுத்து பாருங்கள்.